ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே தேவ கிருபையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவ கிருபையை குறித்து மீண்டுமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியிலே உம்முடைய கிருபையை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய கிருபையை குறித்து இன்னும் அதிகமாக நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது தேவ கிருபையானது விலகாத கிருபையாக இருக்கிறது. இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பு விலகாத கிருபை, நிச்சய கிருபையை குறித்து தியானித்தோம். இன்றைய நாளிலே நாம் விலகாத கிருபையை குறித்து தியானிக்கப் போகிறோம். தேவன் நம்மீது வைத்த கிருபை அது பெரியது. அது பெரியது மட்டுமல்ல, அது நம்மை விட்டு விலகாத ஒரு கிருபை என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவராகிய கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் அந்த வசனத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவராகிய கர்த்தர் பல காரியங்களை சொல்லுகிறார். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளை கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படியாக பல காரியங்களை அந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்திலே அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன என்றால், தன்னுடைய ஜனமாக தெரிந்து கொண்ட இந்த ஜனங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே பல நன்மைகளை பெற்று கொண்டிருந்தாலும், உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய கூக்குரலை கேட்டு தன்னுடைய தாசனாகிய மோசேயின் மூலமாக அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி தேனும் பாலும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு அவர்களை அழைத்து வந்தார். ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெகு சீக்கிரமாகவே தங்களுடைய தேவனாகிய கர்த்தரை மறந்து போனார்கள். எகிப்து தேசத்திலிருந்து தங்களை மகா வல்லமையாய் அழைத்து கொண்டு வந்த அந்த ஆண்டவரை மறந்து போனார்கள். தங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு பதிலாக வேறே தேவர்களை தங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்டார்கள். அவர்களுக்கு அந்த தெய்வங்களுக்கு பலி செலுத்தவும் அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் இந்த ஜனங்கள் முற்பட்டார்கள் என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். உண்மையாகவே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுத்த ஆண்டவரை மறந்து கண்ணிருந்தும் காணாமல், காதிருந்தும் கேளாமல், வாயிருந்தும் பேசாமல் இருந்து கொண்டிருக்கிற விக்கிரகங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த விக்கிரகங்கள் தான் தங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வந்தது என்று சொல்லி அந்த விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தினார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டுமாக அடிமைத்தனத்திற்குள்ளாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் பாழாய் கிடைக்கிறது. எருசலேமின் அலங்கங்கள் இடிபட்டன. சாலமோன் தேவனுக்கென்று கட்டிய மகா உன்னதமான ஆலயம் கொள்ளையடிக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது.
இஸ்ரவேல் ஜனங்கள் மிக கேவலமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் கடந்து போனார்கள். இந்த சூழ்நிலையில்தான் தேவனுடைய வார்த்தை அந்த ஜனங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வருகிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். விலகாத கிருபையை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய உன்னதமான ஆசீர்வாதமான வார்த்தைகள் பாருங்க. தன்னை மறந்து மறுதலித்து போனவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற மகா உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம். என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்திலே இந்த விலகாத கிருபையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அன்ஃபெயிலிங் லவ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்ஃபெயிலிங் லவ், விலகாத அன்பு அல்லது மாறாத அன்பு. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார். அதனால்தான் விலகாத கிருபையை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த விலகாத கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் அந்த விலகாத கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாக இருந்தார்களா என்றால் இல்லை. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு கடந்து வந்தது, என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று. ஆம், காரணம் ஒரே ஒரு காரணம்தான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கு சொந்த ஜனமாக ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்தினார். அது மட்டுமல்ல, இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம், தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். அது என்ன வாக்குத்தத்தம்? இந்த தாவீதுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், நித்திய காலமாய் என்னுடைய உடன்படிக்கையும் உன்னுடைய சந்ததியோடு இருக்கும் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அந்த சந்ததிக்கு, தாவீதினுடைய சந்ததிக்கு அவர் நித்திய கிருபையோடு கூட விலகாத கிருபையோடு கூட அவர் இறங்குவார் என்பதைத்தான் வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த விலகாத கிருபை யாருக்கு அருளப்படும், யாருக்கு இந்த விலகாத கிருபை கொடுக்கப்படும் என்று சொன்னால் வேத வசனம் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. என்ன என்று சொன்னால், ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 38-39 வசனங்களை நான் வாசித்து பார்ப்போமானால், அங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? ரோமர் 8வது அதிகாரம் 38-39 வசனங்கள், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக சிறப்பான ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லி வச்சிருக்கிறார். இந்த விலகாத கிருபை, தி அன்ஃபெயிலிங் லவ், அது யாருக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் தன்னிடத்திலே உண்மையாக அன்பு செலுத்தி தன்னையே தெய்வமாக கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை தன்னுடைய ஜனங்களாக எண்ணி அந்த ஜனங்களுக்கு தம்முடைய அந்த விலகாத கிருபையை அவர் அருளி செய்கிறார். அதுதான் வேதம் நமக்கு சொல்லித்தரும் மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த வேதத்திலே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த விலகாத கிருபை யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. முதலாவது, தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்திருக்கிறவர்களுக்கு. பவுல் சொல்வார்ல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அதே போல தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த விலகாத கிருபை கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விலகாத கிருபை யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடுங்குகிறார்களோ,
யார் யாரெல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த விலகாத கிருபை அருளப்பட்டிருக்கிறது. சற்று நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து தியானிக்கக்கூடிய நாட்களுக்குள்ளாக கடந்து போகிறோம். டிசம்பர் மாதம் என்றாலே கிறிஸ்மஸ் மாதம். அந்த கிறிஸ்மஸ் மாதத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஏன் இறைவன் கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்க வேண்டும்? வேதவசனம் நமக்கு சிறப்பாக கற்றுத்தருகிறது. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்கிறது? மிக சிறப்பான ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் எனக்கும் நமக்கும் தந்திருக்கிறார். அது என்ன காரியம்? நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த தேவ அன்பு மிக உன்னதமான அன்பு. அந்த தேவ அன்பு இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் காண்பிக்கிற அன்பு அல்ல. அதனால்தான் நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளி அவர் நம்மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரியது என்பதை அவர் விளங்க பண்ணினார். எவ்வளவு பெரிய அன்பு இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மீது வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பு அவர் நம்மீது வைத்திருக்கிற அந்த விலகாத கிருபைக்கு அடையாளம். அதனால்தான் பவுல் சொல்லுவார், ரோமர் 8வது அதிகாரம் 38-39 வசனங்களை சொல்லும் பொழுது, எதுவாக இருந்தாலும் சரி, அது மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை நம்மை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த விலகாத கிருபையை பெற்றுக்கொண்டவர்களுள் இந்த பவுலும் ஒருத்தர். சற்று யோசித்து பார்ப்போம். இந்த விலகாத கிருபையை பவுல் பெற்றுக்கொண்ட அந்த விலகாத கிருபையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? அந்த விலகாத கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியம்தான். இஸ்ரவேலினுடைய முதல் ராஜா சவுல் கழுதையை தேடி போனவனை ராஜாவாக தேவனாகிய கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தார். ஆனால் அந்த சவுல் ராஜா தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய சுய இச்சைகளின்படி செயல்பட்டதினாலே ராஜாவினுடைய ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிட தேவனாகிய கர்த்தர் தீர்மானித்தார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், மனம் மாற நான் மனுஷன் அல்ல என்று சொன்னார். மனம் மாறாத ஆண்டவர். அதுதான் அவருடைய இயல்பு, அதுதான் அவருடைய குணாதிசயம். அவர் மனம் மாறுவதில்லை என்று சவுலினுடைய காரியத்தில் வெளிப்படுத்துகிறார். ஆனால் யோனாவினுடைய காலத்திலே என்ன நடந்தது என்பது நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நினிவே பட்டணத்து மக்களினுடைய பாவம் தேவ சமூகத்தை எட்டியது. தேவன் அந்த நினிவே பட்டணத்தை கவிழ்த்து போடுவதற்கு அவர் முடிவு செய்தார். அதற்கு முன்பதாக யோனாவை இந்த பட்டணத்திற்கு எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்புகிறார். யோனாவினுடைய வார்த்தையிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளிப்பட்டது. இந்த நினிவே பட்டணத்து மக்கள் ராஜாவிலிருந்து அத்தனை பேருக்கும் தேவ வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டது. ராஜாவிலிருந்து விலங்கினங்கள் வரை தங்களை தாழ்த்தி ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தங்களுடைய பாவங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்திலே அதை அறிக்கை செய்தார்கள். தேவனாகிய கர்த்தர் அந்த நினிவே மக்களை, அவர்களை நான் கவிழ்த்து போடுவேன், அழித்து போடுவேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர்கள் தம்மிடத்திலே
மனம் திரும்பி வந்ததினாலே தாம் செய்ய நினைத்திருந்த தீங்கை அவர்களுக்கு செய்யாமல் மனம் மாறினார் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. விலகாத கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ அன்பை விளங்கி கொண்டு என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னுடைய பாவங்களை நான் உணர்ந்து அவருடைய சமூகத்திலே கடந்து வந்து அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய கிருபை, விலகாத கிருபை நம்மோடு கூட தங்கியிருக்கும். சற்று நம்மை நாம் யோசித்து பார்ப்போம். அன்றைக்கு நினிவே பட்டணத்து மக்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களையே தேவ சமூகத்திலே அர்ப்பணித்த பொழுது, தங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு தேவனுடைய கரத்திலே விழுந்த பொழுது, அழித்துவிட தீர்மானித்திருந்த தேவன் மனஸ்தாபப்பட்டு தீங்கை அவர்களுக்கு கொடுக்காமல், தீமையை வரப்பண்ணாமல் அவர்களுக்கு நன்மையை கொடுத்தார். காரணம், தேவ அன்பு அப்படிப்பட்ட அன்பு. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், விலகாத கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய பாவங்களை உணர்ந்து தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து ஆண்டவருடைய கரத்திலே முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய விலகாத கிருபை நம்மோடு கூட இருக்கும். பவுலோடு கூட இருந்த கிருபை, நினிவே பட்டணத்து மக்களோடு கூட இருந்த கிருபை நம்மோடு கூட இருக்கும். அந்த கிருபை விலகாத கிருபை. ஏனென்று சொன்னால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மீது வைத்த அன்பு பெரியது. அந்த அன்புக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால், அந்த அன்பின் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போமானால், இந்த விலகாத கிருபை நம்மோடு கூட இருக்கும். நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். விலகாத கிருபையை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். இந்த விலகாத கிருபை யார்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த விலகாத கிருபையை கொடுத்தீர். இன்றைக்கு உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு, உமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு நீர் கொடுக்க சித்தமாயிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய விலகாத கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரே, நாங்கள் எங்களை குறித்து உணர்ந்து எங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, பாவத்திலிருந்து மன்னிப்பை விடுதலையை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, இந்த விலகாத கிருபை எங்களோடு கூட இருக்கும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நீர் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த விலகாத கிருபையை பெற்றுக்கொள்ள இதோ ஜீவபலியாக எங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதை போல நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாவிகள் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளுக்கு, உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் எங்களுடைய மனம் போன போக்கிலே எங்கள் வாழ்க்கை அமைத்து கொண்டோம் ஆண்டவரே. உடைய விலகாத கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுடைய பாவங்களை உணர்ந்து உடைய சமூகத்திலே ஆண்டவரே மனத்தாழ்மையாய் வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுடைய பாவங்களை மன்னித்து உடைய விலகாத கிருபையை எங்களுக்கு தருவீர் என்று சொல்லி இருக்கிறீரே. இதோ உமையே நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு உதவி வருகின்ற கண்மலையாகி உமையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நித்திய கிருபையை, விலகாத கிருபையை எங்களுக்கு அருளி செய்கின்ற உமையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கிருபையாக இறங்கி எங்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த விலகாத கிருபையை எங்களுக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய உள்ளத்திலே என்ன வாஞ்சியோடு கூட உம்மை நோக்கி பார்த்திருக்கிறார்களோ, இந்த உள்ளத்தின் வாஞ்சைகள் எல்லாம் கர்த்தர் வாய்க்கை செய்யணும்னு சொல்லி நான் செபிக்கிறேன். தொடர்ந்து விலகாத கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட தங்கி இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.